அவர் கரெக்டா எல்லாருக்கும் நீதி செய்யற நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். அதே மாதிரி நீங்க யாரு? அப்போ முதல்ல பிரேயர் பண்ணாரு. எனக்கு இது மாதிரிலாம் இறங்குங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு முதல் 2 வசனத்துல பிரேயர் பண்ணாரு. எனக்கு சத்ருவ என்ன ஆத்மாவை பிடிச்சிடாதபடி செஞ்சிடாதபடி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க டாடி அப்படின்ற மாதிரி பிரேயர் பண்றாரு. ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்றாரு. பிரேயர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை பாவ அறிக்கை பண்றாரு. அடுத்தது என்ன பண்றாருன்னா பாவ அறிக்கை. என்கிட்ட ஒரு வேளைக்கு இந்த தப்பு இருந்துச்சா, நான் நியாயக்கேடோட இருந்திருந்தேனா, ஒரு வேளைக்கு தீமை செய்திருந்தேனா, இல்ல கொள்ளையிட்டு இருந்தேனா, அது மாதிரிலாம் பண்ணியிருந்தேனா என்ன வேணா விட்டுருங்க, என்ன எது வேணாலும் பகைங்கன் பண்ணட்டும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு. அடுத்த வசனங்கள்ல என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, இனிமே நியாயம் செய்யுங்க. எல்லாரும் நீங்க நியாயாதிபதியா இருக்கீங்க, நீங்க ரொம்ப செம்மையான இருதயம் உள்ள தேவனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை புகழ்ந்து என்ன சொல்றாரு, எனக்கு நீதி செய்யுங்க நியாயம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே அவர் என்ன பண்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கிட்ட விண்ணப்பம் பண்றாரு. ஓகேங்களா? எப்பயுமே நீங்க பாவியின் மேல எப்பமாவது சினங்கொள்ளுகிற கோபம் படுகிற தேவன் தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாவினாவே ஆண்டவருக்கு கோபம் வரும். எவ்வளவு பாவம் பண்றாங்க அப்படின்னு கோபம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை அவர் தம்முடைய பட்டயத்தை இப்ப துன்மார்க்கன் மனம் திரும்பலைன்னா அவருடைய பட்டயத்தை என்ன பண்ணுவாரு, கருக்காக்குவார்னா நல்லா தீட்டி வச்சிருப்பாரு. பட்டயத்தை என்ன பண்ணுவாரு, கருக்காக்குவார். அவங்க எப்பயாவது நல்ல மனம் திரும்பணும். சப்போஸ் அந்த துன்மார்க்கெல்லாம் மனம் திரும்பலைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பட்டயத்தை கருக்காக்குவாரு. அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். வில்லை என்ன பண்றாரு, ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. அதை